வணக்கம் மக்களே. 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அபூர்வமான செய்தி ஒன்று. குரோதி வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை 3/6/2024 அன்று அதிகாலையில் புதன், குரு, யுரேனஸ், செவ்வாய், நெப்டியூன், சனி இந்த கிரகங்கள் ஆறும் ஒரே நேர்கோட்டில் தெரிந்தன. இது ஒரு அதிசய நிகழ்வு. அனைவரும் தெரிந்த விஷயமே இது. வானசாஸ்திரத்தில் இந்த மாற்றத்தினால் ஜோதிட சாஸ்திரத்தில் பெரிய திருப்பமுனை உண்டாக்கியது. புதன் சாரம் ரோகிணி சந்திரன், குரு கார்த்திகை நாளில் சூரியன் சாரம், செவ்வாய் அஸ்வினி 1இல் கேது சாரம், சனி சதயம் 3இல் ராகு சாரம் இருக்கின்றார்கள். சூரிய பகவான் ரோகிணி 3இல், சந்திரன் அஸ்வினி 1இல். சாதகத்தில் மிக பெருமங்கு வகிக்கின்றார்கள். நவாம்சத்தில் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி, குரு பகவான் மீனத்தில் ஆட்சி, புதன் மிதினத்தில் ஆட்சி, சனி கும்பத்தில் ஆட்சி, வர்க்கோத்தமம். இந்த 4 கிரகங்களினால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிகுந்த அபூர்வமான செயல்பாடுகள் நடக்கும். மேஷராசிகளுக்கு செவ்வாய் ஆட்சி, கேது சாரம். தர்மத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். கர்ம வினைகளை குறைக்கிறது. ஆடு குதிரை போல் ஓடுகிறது. நன்றியுடன் செயல்படுகிறது. நன்னெறியில் தொடர்ந்து முன்னேறுவீர்கள். ரிஷபத்தில் குருவும் புதனும் மாடாய் உழைத்ததற்கு மிகுந்த பலன் கிடைக்கும். நல்ல காலம் ஆரம்பிக்கின்றது. ராஜயோகம் கிடைக்கிறது. சிவராஜ யோகம், ஆதித்யா புதன் யோகம். அதாவது நிபுணர்களாகவும் திகழ்வீர்கள். சுக்கிரன் ஆட்சி மிதுனத்தில், மிதுனராசிக்காரர்களுக்கு மிதுனத்தில் நவாம்சத்தில் ஆட்சி, புதன் ஆட்சி. உங்களுக்கு ஜெனரேஷன், ஆர்கானைசேஷன், டெக்ஸ்ட்ரக்ஷன் இவ்3ம் ஒரே அளவு செய்து முடிப்பீர்கள். ஒன்மைன் ஆர்மியாக இருப்பீர்கள். ஆல் இஸ் ஒன் ரூஃப். இரட்டிப்பு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரே கல்லில் 3 மகை அடிப்பீர்கள். தனித்துவமும் மகத்துவமும் காண்பீர்கள். கடகராசி செவ்வாய் பார்வை, மங்களகரம் வாழ்வில் உண்டு. குதிரை வாங்க போன நீங்கள் ஆடு வாங்கி வருவீர்கள். மிகுந்த நன்மை உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், மறுபடியும் தர்மமே வெல்லும், வாய்மையே வெல்லும். உங்களுக்கு நிச்சயமான அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்வை, அதிபதி புதன் உச்சம், சூரியனுடன் சேர்க்கை. அதனால் பற்றின்மையும், நல்லவர்களின் சேர்க்கையால் பற்றின்மையால் ஸ்திரநாணமும், ஸ்திரநாணத்தால் விமோசனமும் கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் இது. நிச்சயமான நல்ல அனுகூலம் கிடைக்கும். புத்திசாலித்தனத்தால் ஒரு புதிய சகாப்தம் உருவாகிறது. துலாம் ராசி செவ்வாயின் 75% பார்வை, அதிபதி சுக்கிரன் ஆட்சி, சேர்க்கை சூரியன் புதன். இவர்களால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது மாறிவிட்டது. சுபகாரியங்கள் தரமாகவே நடக்கிறது. தெய்வ அனுகூலம் பெருபகு வகிக்கின்றது. ராசி அதிபதி ரூபத்தில் மிகுந்த நன்மை உண்டு. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி, செவ்வாயின் 100% பார்வை. மங்களகரமாகவே எல்லாம் நடந்தே தீரும், செயல்படுத்த முடியும். குருவின் பார்வை உறுதுணையாக இருக்கிறது, செயல்படுகிறது, பக்கபலமாகவும் செயல்படுகிறது. புதன் பார்வையும் சூரிய பார்வையும் நல்ல விமோசனம் கிடைக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நடத்தி முடிக்க கிரகங்கள் மிகவும் சப்போர்ட்டாக இருக்கிறது. பொற்காலமான வாழ்க்கை தனுசு ராசி அதிபதியானவர் குரு, புதனுடன் சூரியனுடனும் ரிஷபத்தில் அமர்ந்து உள்ளார். தனுசு ராசியின் அதிபதி குரு புதனுடனும் சூரியனுடனும் ரிஷபத்தில் அமர்ந்து உள்ளார். நவாம்சத்திலோ ஆட்சி, மீனத்தில் ஆட்சி. எதிர்பாராத விதமாக நன்மையே கிடைக்கும். ப்ரொமோஷன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருக்கும். இல்வாழ்க்கையில் மிகுந்த நன்மை கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. மகர ராசி அதிபதி சனியோ கும்பத்தில், குருவின் பார்வை. வசந்த காலமும் இல்லை, மிகுந்த குழப்பமான நேரம். நன்மை உண்டு. எப்பொழுது நன்மை உண்டு கிடைக்குமா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். கும்பராசி ராசியில் சனி பகவான். நார்மல் லைஃப், பொது வாழ்க்கையில் மற்ற வாழ்க்கையிலும் எந்த தீமையிலும் சிறு நன்மை உண்டு, நன்மையிலும் சிறு தீமை உண்டு. சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். காலதாமதமாக. ராசி அதிபதி குருவோ ரிஷபத்தில் அமர்ந்துள்ளார். புதன் சூரியன் சேர்க்கை. ஆனால் குருவின் சாரம் சூரியன். ராசி அதிபதியோ குரு பகவான் சூரியன் சாரம் ஏறி மீனத்தில் ஆட்சியாக அமர்ந்துள்ளார்.
உங்களின் புதிய முயற்சிகள் பழைய அணுகுமுறையினால் நடக்கின்றது. பழைய விஷயங்களும் புதிய விஷயங்களும் கலந்தே நடக்கும். 7.5 சனி என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு மிகுந்த பலன்களை நற்பலன்களை கொடுக்கின்றார்.